ஆகவே சொல்கிறேன், தடைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள், தாமதங்களை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். தாவீது போல இந்த காலை வேலை உட்காந்துருந்தீங்கன்னா அடி மேலே அடி, ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து, ரசிக்கப்பட்ட நாளிலிருந்து, அபிஷேகப்பட்ட நாளிலிருந்து அடி மேலே அடி பாஸ்டர், தாக்குதலுக்கு மேலே தாக்குதல், இழப்புகளுக்கு மேலே இழப்புகள், நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம். ஒரு அடி கூட முன்னேற முடியலை, எவ்வளோ வசனம் கேட்டாலும் ஒன்றா பண்ணாலும் என் வாழ்க்கை முன்னேறவே முடியலை அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இனி உனக்கு தடை இல்லை. ஏன் தெரியுமா? தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை தண்ணீர்களைப் போல உடைந்தோட செய்கிற ஏல்பிராசிம் உங்களுக்கு முன்னே போகிறார். அவருக்கு முன்னாடி இனி எதுவும் தடை பண்ண முடியாது. பக்தன் சொல்றான் பாருங்க, தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோம் கர்த்தாவே, இப்பொழுது எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் என்று சொன்னது போல நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில், இந்த நாட்களில், இந்த இத்தனை ஆண்டுகளாக தண்ணீரையும் தீயையும் பிரச்சனைகளையும் தடைகளையும் நாங்கள் தாண்டி வந்தோம். இப்பொழுது இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களை செழிப்பான இடத்துல, சந்தோஷமான இடத்துல, மகிழ்ச்சியான இடத்துல, நிம்மதியான இடத்துல, ஆரோக்கியமான இடத்துல, உயர்ந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டுருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் பேர் ஏல்பிராசிம் என்று சொல்லி நீங்கள் அவர் நாமத்தை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எல்லாம் எழுப்பி நிற்கலாம்.